வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை. TNPSC குரூப் 2 தேர்வு நடைபெற உள்ள சூழலில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவிப்பு. சென்னையில் மீண்டும் ஆலையை திறக்கிறது ஃபோர்ட் கார் நிறுவனம். மேலும் 3000 பேருக்கு வேலை கிடைக்கும் என தகவல். தொடர் விடுமுறையொட்டி இன்று புறப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னையில் இருந்து மதுரைக்கு அதிகபட்சமாக 3800 ரூபாயும் நெல்லைக்கு 4000 ரூபாயும் வசூல். ஓணம் பண்டிகையொட்டி கேரளா செல்லும் விமானங்களின் பயண கட்டணம் 10 மடங்கு உயர்வு. 3400 ரூபாயாக இருந்த சென்னை திருவனந்தபுரம் பயண கட்டணம் 13000 ரூபாயாக அதிகரிப்பு. GSTயை விமர்சித்த ஸ்ரீனிவாசனை நிர்மலா சீதாராமனிடம் கட்டாயப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைத்ததாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. ஆணவத்துடன் நடந்து கொண்டதாக ராகுல் காந்தி சாடல். சிறு உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்தது பாஜகவின் ஆணவத்தை காட்டுவதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்டனம். தேவையில்லாமல் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அரசியல் செய்வதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் அமைச்சர்களுக்கு கனிமொழி எச்சரிக்கை. கோவையில் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு வாங்கியதாக கூறுவது தவறு என பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. அவரே முன்வந்து மன்னிப்பு கேட்டதாகவும் விளக்கம். இல்ல எப்பாவது உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா? இல்ல எத்தனை முறை நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன். நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை. அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். நிதியமைச்சரிடம் ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியானதற்கு அண்ணாமலை மன்னிப்பு. தனிப்பட்ட உரையாடலை கட்சியினர் பகிர்ந்து விட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை தண்டையார்பேட்டையில் செல்வ பெருந்தகை முன்னிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கைகலப்பு. நிதி வழங்க முயன்ற போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம். விஜய் வசந்த பேசியதுக்கு பிற்பாடு இந்த நிகழ்ச்சியை நானே சொல்லி இங்க மேடையில கொடுக்க வைப்பேன். சென்னையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் தொடக்கம். ஜனவரி மாதத்திற்குள் முடிக்க திட்டம். தேனியில் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஆண் குழந்தை மீட்பு. குழந்தையை வாங்கிய தம்பதியிடம் விசாரணை. சீசன் முடிந்ததும் குற்றால அருவிகளில் கொட்டும் நீர். உற்சாகமாக குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். திருவாரூரில் விளைநிலங்களில் வண்டுகள் புகுந்ததால் மகசூல் இழப்பு. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக வேளாண் அதிகாரிகள் ஆய்வு. மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். சிறையில் இருந்து விரைவில் விடுதலையாவார் என எதிர்பார்ப்பு. ஓணம் பண்டிகையொட்டி நாகர்கோவில் அருகே தோவாளை மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ விலை கிலோ 2500 ரூபாயாக உயர்வு. பிச்சிப்பூ விலை 1500 ரூபாயாக அதிகரிப்பு. பாராலிம்பிக் பதக்கத்துடன் சென்னை திரும்பிய மாரியப்பன் தங்கவேலுவுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. காய்ச்சல் காரணமாக தங்கம் வெல்ல முடியாமல் போனதாக வருத்தம்.
பார்த்தீங்கன்னா மேரேஜில் போகும்போது நான் கோல்டு அடிச்சுட்டு தான் வரணும்னு தான் போனேன். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் ஆகி கொஞ்சம் கிளைமேட் செட் ஆகாமல் அதனால் கொஞ்சம் கோல்டு மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சிதம்பரம் அருகே நேற்று 5 பேர் உயிரிழந்த விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. 4 வழிச்சாலையில் நடந்த பணியால் ஒரு வழி பாதையில் எதிரெதிரே வாகனங்கள் இயக்கப்பட்ட போது விபத்து. தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடப்பு கல்வியாண்டுக்கான திருத்திய நாட்காட்டி வெளியிடப்பட்டது. அதில் நாளை விடுமுறை நாளாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு நாளை நடைபெற உள்ள சூழலில் பல பள்ளிகள் தேர்வு மையங்களாக செயல்படுகின்றன. இந்த நிலையில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. உணவக உரிமையாளரிடம் மோசமான முறையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடந்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி கோவையில் நடந்த தொழிலதிபர்கள் மற்றும் சிறிய தொழில் நிறுவன உரிமையாளர்களின் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பங்கேற்று கலந்துரையாடினர். அப்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து உரிமையாளர்கள் முறையிட்டதாகவும், அதில் அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை ஹோட்டல் அறைக்கு வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருப்பதாகவும் காங்கிரஸ் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. இது மிகவும் அவமானகரமான நடவடிக்கை என்றும் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்களையும் அதன் உரிமையாளர்களையும் பாஜக அரசு நடத்தும் விதத்திற்கு எடுத்துக்காட்டு இது என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. இது நாட்டின் தொழில் வளர்ச்சியை கடுமையாக பாதிக்கும் என்றும், உணவக உரிமையாளரை அவமானப்படுத்தும் வகையில் நடத்தியதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோவை அன்னபூர்ணா உணவக குழு உரிமையாளரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்திருப்பதாக வெளியான தகவலுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் மறுப்பு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 11ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் தன்னை பற்றி அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் கூறியது முற்றிலும் தவறான தகவல் என்று கூறினார். நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும்? இல்ல எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா? இல்ல எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்டிருக்கேன்? நான் என்ன சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை. இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லி இருக்க முடியும். நான் அதை விரும்பல. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தாம் பேசியது தவறு என்று தானாக வந்துதான் மன்னிப்பு கேட்டதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் விளக்கம் அளித்தார். இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறுதான். நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் சோசியல் மீடியால வைரலா வேற மாதிரி போயிடுச்சு. ஜிஎஸ்டியில எனக்கு கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க காமர்ஸ்ல இருந்த போது இருந்து கூட இங்க வந்து நான் உங்களை பார்த்திருக்கேன். அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் RSS சார்ந்தவன், என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட சொல்றாரு. ஓகே, உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்க ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, மன்னிச்சுக்கணுமா? பெண் மத்திய அமைச்சர், பெண் எம்எல்ஏ என்பதாலேயே தங்களை அவமதிக்கும் வகையில் செய்தி பரப்பப்படுவதாகவும் அவர் கூறினார். நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நான் பெண் அப்படிங்கறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. வீடியோவை வேண்டுமென்றே திரித்து திமுக மற்றும் காங்கிரஸ் அவதூறு பரப்புவதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். இந்த வீடியோவை பின்னால அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட
பதிய அதிகார பக்கத்திலயோ இல்ல வந்து அவங்களோட முகநூல் பக்கத்திலயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும்?